கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்பாவுமை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஏசப்பா. ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தேற்றி அணைத்து காத்து கொண்டாரே தேவசுதன். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. பாவியை மீட்க பரன் சித்தம் கொண்டார், பரலோகம் துறந்து பாரினில் பிறந்தார். பாவியை மீட்க பரன் சித்தம் கொண்டார், பரலோகம் துறந்து பாரினில் பிறந்தார். பரமணி வேளையை தேடி வந்தாரோ, பரமணி வேளையை தேடி வந்தாரோ. பாதம் பணிந்தேன், பதிலேதும் உண்டு உலகில். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். Romans 5:6. For scarcely for a righteous man will one die, yet peradventure for a good man some would even dare to die. But God commanded his love toward us, in that while we were yet sinners, Christ died for us. Amen. Is it 6? 5:6? For when we were yet without strength, in due time Christ died for the ungodly. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். While we were yet without strength, Christ died for the ungodly. அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். All have sinned and fallen short of the glory of God. Bible says in Romans 3 and verse 23, for all have sinned and fallen short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அதனால நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நாம் பாவிகளாக இருக்கையிலே இயேசு இங்கே 8வது வசனத்தில் பார்க்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். We are sinners by birth and choice. நம்ம பிறக்கும் பொழுதே பாவிகளாக நாம் பிறந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சம்டைம்ஸ் we choose to do bad things. நம்ம சில சமயம் நல்லா தெரியும் இது தீமை, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி, ஆனாலும் தீமையான காரியங்கள், பாவமான காரியங்களை நாம் செய்கிறோம். We make mistakes by choosing wrong things, things that really do not please God. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டு பாவம் செய்கிறோம். அப்படிப்பட்ட பாவமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்கும்படியாகவே கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். Sin is the primary source of our weakness. நமக்கு வருகிற பலவீனங்களில் இல்லை துக்கம், வேதனை அது வருவதற்கு பிரதான காரணம் பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். This weakness is not physical weakness or intellectual weakness or financial weakness. ஒரு மனிதன் எவ்வளோ வேணால் பலசாலியாக இருக்கலாம், அவன் ஞானத்தில் ரொம்ப பேர் பெற்றவனாக இருக்கலாம். ஃபிசிக்கல் வீக்னஸ் என்று சொல்லும் பொழுது சிம்சோனை குறித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பச்சையான கழுதை தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொன்னார்னு பார்க்குறோம். But he fell into sin. Intellectual weakness. See,
சாலமன் வாஸ் இன்டெலெக்சுவலி வெரி ஹை. அவர் ரொம்ப ஞானத்தில் அவருக்கு முன்பாகவும் இல்லை பின்பாகவும் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவராலையும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் அதில் ரொம்ப பலவீனமாக காணப்பட்டார். ஃபினான்ஷியல் வீக்னஸ். See, financially you may be very strong. So these three weakness is not mentioned. Sin, பாவத்தினால நமக்கு வருகிற அந்த பலவீனம் எதை குறிக்கிறதுனா, இட் ரெப்ரசன்ட்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ், நம்முடைய ஆவிக்குரிய பலவீனம். அந்த ஆவியிலே நமக்கு வருகிற சோர்வு, பலவீனங்கள், தேவனை பார்க்க முடியாமல் தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு பாவத்தினாலே துண்டிக்கப்படுகிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது they could not continue in the presence of God. They could not speak to God directly. அவங்களால நேருக்கு நேர் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல, ஒளித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். So sin separates us from God. அந்த பிரிவினையிலிருந்து நம்மை மீட்கும்படியாக, தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கும்படியாக. எல்லாரும் கடவுளை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்காக எவ்வளவோ காரியங்களை மனிதர்கள் செய்கிறாங்க. பிகாஸ் they really want to see God. They really want God to help them. அவங்களுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட கஷ்டத்துலேருந்து விடுதலை கொடுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது, பாவத்துக்குள்ளாக இருக்கிறது, அக்கிரமத்திற்குள்ளாக இருக்கிறது. நாமும் பலவீனப்படுகிறோம். அப்போ நமக்கு தேவனுடைய உதவி நமக்கு தேவையாக இருக்குது. அதனால தான் நம்மை தேவனோடு சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் இந்த உலகத்திலே நமக்காக ரத்தம் சிந்தி நாம் தேவனுடைய சமூகத்திலே எளிதாக போய் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு, அவர் நமக்காக செய்த தியாகத்தை நாம் புறக்கணிக்காதபடிக்கு இயேசு நமக்காக பலியானார், நமக்காக ரத்தம் சிந்தினார். அதை நம்ம உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்ம வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. Lord, help us to overcome the spiritual weakness, Father. Those who have not accepted you, Lord Jesus, give them grace to accept you as the personal Savior. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தந்து உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, தேவனை தேடுகிற உணர்வோடு ஆண்டவரே அநேகர் இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் சரியான விதத்தில் கண்டுகொள்ள முடியாமல் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அவருடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை அண்டிக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.